சொல்லுப்பா. அது யார் அது? மூச்சு விடு, கையை வச்சு மூச்சு விடுப்பா. காற்று வருது இல்லை, அதான் பார்த்துட்டேன் போ. நல்ல கூத்துப்பா. ஏன் சாமி அங்கே போய் நின்று எப்படியாவது உட்கார்த்தானே? உலகத்தில் இந்த மாதிரி பார்த்துக்கிறியா? எங்கன்னா எந்த சாமியார்னா இப்படி லோல் போடுறத பார்த்துக்கிறீங்களா? ஏன்பா சாமி, எந்த சாமியாரானா இந்த மாதிரி லோல் போடுற சாமியாரை பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்க முடியாது. எந்த சாமியாராக இருந்தாலும் வருவார், ஒரு அவர் பேசுவார், போய்கினே இருந்துருவார். இப்படி மாட்டிக்கின்னு லோல் போட்டுங்கன்னு என்னை காப்பாற்றவே ஆள் இல்லாத அவதி போட்டுனுக்கிறேன்னாப்பா. சொல்லுங்கப்பா. ஆன்மான்றது சுத்தம் சொல்கிறீங்க இல்லையா? ஆன்மா ரொம்ப சுத்தமானது. ஆமாம். அது அறிவோடு ஒப்பிடலாம். அறிவு, மூளை. அறிவு ரெண்டாவது தான் முன்னாடியே யாரோ கேட்டாங்க, அது சொன்னேன். அறிவு ரெண்டு அறிவு இருக்குது. ஒரு அறிவு மனத்தோடு இருக்குது, ஒரு அறிவு ஆன்மாவோடு இருக்குது. மனத்தோடு இருக்குது சிற்றறிவு, ஆன்மாவோடு இருக்குது பேரறிவு. இன்பத்துலேயும் அதே மாதிரி சிற்றின்பம் பேரின்பம், இரவு பகல், ஆணு பெண்ணு எல்லாம் ரெண்டாக இருக்குது. இது ரெண்டாக இருக்கிற வரைக்கும் மனுஷனுடைய இயக்கம். இது ஒன்றா ஆயிடுச்சுன்னா இறைவனை மாறிடுவேன். நீ உனக்கு இரவு பகல் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது, இது ரெண்டும் ஒன்றானா. இப்போ ஒவ்வொரு சாமியாண்டியும் இந்து மதத்தில் ரெண்டு ரெண்டு பொம்பளை பொண்டாட்டிங்களை வச்சுருப்பாங்க இல்லையா? இதை என்ன நினச்சின்னுக்கிறாங்க? சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி, எல்லா சாமிக்கும் ரெண்டு பொண்டாட்டி இல்லை? பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. அதில் வேறு அந்த சிவபெருமான் வந்து ஒழிச்சு வேறு வச்சுக்கிறான் ஒரு பொண்டாட்டியை இல்லை? ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்குது. ஜனங்க என்ன நினச்சின்னுக்குது? ரெண்டு ரெண்டு பொண்டாட்டின்னு நினச்சின்னுக்குது. இந்த ஊரில் ஒரு 5000 10,000 மாதம் சம்பாதிக்கணும், 3 பொண்டாட்டி வச்சுக்கிறோம் இல்லை? இந்த தெருவில் ஒரு பொண்டாட்டிக்கிறான், பக்கத்து தெருவில் ஒரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறான், இன்னொரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுன்னு சுற்றிக்கிறான். 3 பொண்டாட்டி சராசரி மனுஷனே வச்சுக்கினா சம்பாரித்து சோறு போடாத கடவுள் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம்? கணக்கு போடுங்க. நான் கடவுளாக இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு 100 பொண்டாட்டி என்ன வச்சுன்னுப்பேன் இல்லையா? ஆனால் 2 பொண்டாட்டி தான் வச்சுங்கிறாரு இருந்தாலும். இது என்ன காரணம்? பொண்டாட்டியா? அறியல பாவம். 2 பொண்டாட்டி பெண்ணை காட்டுறதுக்கு காரணம், உலகத்தில் இன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணுக்கிட்ட, துன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணுக்கிட்ட. அப்போது 2 பெண்ணை காட்டி ஒரு ஆணை நடுவில் வச்சா சாமி இல்லை, நமக்கு அறிவுரை. அது நம்ம புரிஞ்சிக்கல. இன்பமும் துன்பமும் பெண்ணுக்கிட்ட உருவாகுது. அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட துன்பம் வந்ததுன்னா இன்னொரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைக்கும். அப்போ மனிதன் ரெண்டுலேயும் வாழணும் அப்படின்றது தான் 2 பொம்பளையை வச்சுக்குது. இன்பத்திலையும் துன்பத்திலையும் வாழறது தான் வாழ்க்கை. வெறும் இன்பமாக வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கை இனிக்காது, ஒரு துன்பமாக இருந்ததுனால அந்த வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. உலகத்தில் ரெண்டும் வேணும். இப்போ ஒரு ஆம்பளை ஒரு வீடு எடுத்துக்கிற, ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரரு? ஊர் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பேச்சுலர்ன்னு தான் சொல்லுவாங்க. 10 பேர் வாழறீங்க இருந்தாலும் அதை குடும்பம்னு சொல்லலை, பேச்சுலர்ன்றோம். அதே நேரத்தில் ஒரு பொம்பளையை தன்னை கூட சேர்த்துக்கணும் ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தேன்னா அதுக்கு பேர் என்ன? குடும்பம்ன்றோம். பேரே மாறி போகுது. ஏன் குடும்பம்னா 10 பேர் சேர்ந்தால் கூட உலகத்துக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது, உலகத்தை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் உலகம் உற்பத்தி ஆகும். அப்போது வாழை மரம் இருக்குது, ஒரு மரம் கொலை தள்ளின உடனே இன்னொரு கன்று வெளியே வந்துடும். இந்த மரம் அடுத்த கொலை தள்ளாது. மனிதனுடைய வாழ்க்கையில் நீ மறைஞ்சாலும் உன்னுடைய வம்சம் இந்த உலகத்தில் வாழணும். அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் உலகம் உற்பத்தி ஆகணுன்றதுக்கு தான் ரெண்டையும் இணைச்சி வச்சுருக்குது. கரண்ட்டு வருது, ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட்டு வந்தால் கூட ஒரு பல்ப் எடுத்து போய் போட்டுனா எரியாது, நியூட்ரல் ஓணும். அது மாதிரி வாழ்க்கைன்றது ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழணும். அது எப்படி வாழணும்னா சமமாக வாழணும். அடிமைப்பட்டு வாழறது வாழ்க்கையே இல்லை அது. அப்போது
பெண்ணு ஆணை அடிமைப்படுத்துறதோ ஆணு பெண்ணை அடிமைப்படுத்துறதோ அது வாழ்க்கை இனிக்காது, வெறுப்பு தான் வரும். சில பொம்பளைங்க ஆம்பளைங்களை உதைப்பாங்க, வீடு கதவு மூடிட்டு உள்ள தள்ளி. ஆமாம், அதே நேரத்தில் ஆம்பளைங்களும் சில பொம்பளைங்களை அடிப்பாங்க. ஆனால் ஒரு பொம்பளையை நீ கை தொட்டுட்டீன்னா அந்த தெரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வர, ராத்திரி எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்தார், ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு பெருமை. பரவாயில்ல, அந்த பொம்பளை நல்ல பொம்பளைப்பா, உண்மையை பேசுதுவான்னு சொல்லிட்டு போது பண்ணுவோம். ஆனால் நீ என் பொண்டாட்டி அடிச்சதுன்னு சொன்னீன்னா தூக்கு மாட்டின்னு செத்து போனோம் அன்றைக்கி. ஏன்னா உனக்கு மீசை தாடிலாம் இருக்குது, அவங்களுக்கு அது இல்லை. இல்லை, வாழ்க்கைன்றது சமமாக வாழணும், யாரையும் அடிமைப்படுத்தி வாழக்கூடாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். சில பேர் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சின தோழங்கான்னுவாங்க பிள்ளைய. அது முட்டாள்தானம். அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் உனக்கு புள்ளையாக தான் இருக்கணும். அவன் அப்போ நான் மாறிடக்கூடாது, அண்ணன் தம்பியாக மாறிடக்கூடாது. மாறினானா உனக்கு ஆபத்துக்குதுன்னு அர்த்தம். பெற்றவனுக்கு ஆபத்து இருக்குது, பிள்ளைய தோழனா நினச்சானாவே அவனுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களே நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு கேடாக விளைஞ்சிடும். அப்போ நம்ம எண்ணங்களை சுத்தமாக்கிக்கணும். எப்படி வாழணும் இந்த உலகத்தில், எப்படி நம்ம பயணங்கள் தொடரணும், அப்படி நீ வாழ்ந்தீங்கன்னா அது சுத்தமான வாழ்க்கையாக இருக்கும், உங்களுக்கு ஆபத்து இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ கற்றுக்குங்க, அப்படி வாழுங்க. உயிர் சக்தின்னு அர்த்தம். யாரு கூட சேராது இருக்கணும் நீ, அப்போ நான் மனசு நல்லா இருக்கும். அப்போ கெட்டு தான் போவோம். அது போட்டோம், இன்னும் இப்போ உனக்கு கஷ்டம், அழிஞ்சு போட்டோம், அழிஞ்சு போட்டுமே. உனக்கு தான் மனசு ஓடுது, உங்கள்கிட்ட வைக்க முடியல உன்னால். உன் பொட்டியில் பணம் இருந்தால் நீ தான் பாதுகாக்கணும். அப்போ நீ ஜாக்கிரதையாகணும். அது ஓடுன்னு விட்டீங்கன்னா ஓடுனா போதுன்னு விட்டுட்டு போ. உனக்கு உண்மையான எண்ணம் இருந்ததுன்னா நீ ஊரை பார்க்கக்கூடாது, உன்னை பார்க்கணும். நீ ஊரை பார்த்துட்டு என் மனசு ஓடுதுன்னா பார்க்கும்போது மனசு அங்கே தான் போவோம். அதுக்கு தான் சொன்னான் திருமூலன், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்கு உண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மனோலயமாமேன்னா உன் மனசை உனக்குள்ளே வச்சுக்கின்னா சந்தோஷமான வாழ்க்கைடா உனக்கு. உன் மனசை ஊருக்குள்ளே விட்டினா துக்கப்பட்டு சாவிடான்ட்டான். மேலவே முடியாது. நீ துக்கத்தை நினைக்கும் போதே துக்கமாக தான் வாழ்வே. நீ துக்கம்ன்றது ஒன்று இல்லை. நான் வாழ வாழ்க்கை சரின்னு நினச்சினாவே உனக்கு துக்கம் இல்லை. நான் துக்கத்தில் இருக்கிறேங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்கன்னு சொல்லிக்கினே இருந்தாவே நீ அதுலேயே தான் இருப்ப, அதை விட்டு மேல முடியாது. எல்லாத்துக்கும் உன் எண்ணமே அடிப்படை. எல்லாமே நீ தான். அதுதான் சொல்கிறேன், உன் வாழ்க்கைக்கு நீ தான் அடிப்படை. நீ தான் உன்னை திருத்திக்கணும், உன்னை யாருமே திருத்த முடியாது. முடியாது இன்னொருத்தரால முடியாது. நீ ஒன்றுமே செய்வானா, உன்னையே யோசிச்சு நோக்கா என்ன சரியா போடும். நீ ஒன்றும் உலகத்துக்கு பண்ணிட முடியாது, எவனும் பண்ணவனும் கிடையாது. உன்னை பார், உன்னை யோசித்து நோக்கான்னு தீமையே இல்லை. அதான் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி பார்க்கணுன்னு நான் மனசு நினைக்குது. நான் எங்கே வருது? நான் உனக்குள்ளே இருக்கணும். நான்ன்றது இல்லைன்னா நீன்றது இருக்க மாட்டேன். அப்போ நான்ன்றது இருக்கணும், தவறு இல்லை. நான்ன்றது தான் ஆன்மா. அப்போ நான்ன்றது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்குது, ஆனால் இது இருக்கணும். ஆனால் இந்த நான்ன்றது அடுத்தவங்க மேலே பாயக்கூடாது, அது ஆணவம். எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோமே, அது தவறு. அப்போ நான்ன்றது எனக்குள்ளே அடங்கி இருக்கணும். நான் என்ன செய்யணும், நான் எப்படி பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், உன்னோட யோசித்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இன்னொருத்தரை அடிமைப்படுத்தி வைக்கணும், நான் அதிகாரம் பண்ணி வாழணும்னா அந்த அதிகாரம் உனக்கு கேடா விளையும். ஒரு ரவுடி இருக்கிறாரு, அவர் நல்ல பலமாக இருக்கிறவருக்கு ஊரில் இருக்கிறவெல்லாம் அடிப்பார். ஆனால் அவருக்கும் ஒரு காலம் வரும் இல்லை, அவர் தள்ளாடுற காலம். இவர் ஓஹோன்னு பேர் எடுத்தவர், யார் இவர்கிட்ட பேர் எடுத்தாங்களோ அவனுடைய குழந்தெல்லாம் இவனை வந்து அடிக்கும், அசிங்கப்பட்டு சாவான். இந்த ஆணவம்ன்றது அப்படிப்பட்டது தான். நமக்கு உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் ஆணவம் தலை விரித்து ஆடும். அடுத்தவனெல்லாம் அடிமைப்படுத்தி வாழலாம்னு நினைக்கும். ஆனால் இதெல்லாம் இழக்கும்போது அடுத்தவன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது தான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு உணர்வான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், யாரையும் தாழ்ந்தவனாக நினைக்காதீங்க,
யாரையும் உங்களை விட உயர்ந்தவனாக நினைக்காதுங்க. யாருக்கு யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. ஆனால் இந்த மனம் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் நினைக்குது. அப்போ நல்லவன் கெட்டவன் இல்லையா இருக்கிறான். யார் நல்லவன் கெட்டவன்? ஜாதியால் உயர்ந்தவனா? பிறப்பால் எவனுமே உயர்ந்தவன். எல்லாரும் அம்மா இப்போ இதில் தான் பிறக்கிறோம். அங்கே எங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. நல்லவன் கெட்டவன் உண்டு. எப்படி உண்டு? நல்ல செயல் செய்யும்போது அவன் உயர்ந்தவனாக வரான், தீய செயல் செய்யும்போது தாழ்ந்தவனாக வரான். அப்போ உங்கள் செயலை மாற்றிக்கணும். உலகத்துக்கு நல்ல செயல் செய்யுங்க. உலகத்துக்கு செய்ய முடியலனாலும் யாருக்கும் தீமை செய்யாத வாழுங்க. அதுவே நல்ல வாழ்க்கை. காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், டம்பம், லோபம், பொறாமை அப்படின்னு 8 குணங்கள். 6 சாஸ்திரம். மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை. 6 சாஸ்திரம், 8 குணம். எவ்வளோ ஆச்சு? 14 ஆச்சு. 4 வேதம். பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி. 4 வேதி. எத்தனை ஆச்சு? 18 ஆச்சு. இதுக்குள்ளே தான் மனித வாழ்க்கையே. மனித வாழ்வு மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசி உலகத்தில் வாழற அத்தனையும் இந்த 18க்குள்ளே தான் வாழ முடியும். அதை தாண்டவே முடியாது. அதோடு முடிஞ்சிடும் கதை. அதை சொல்கிறான் சாமிங்க. ஏன் சாமி இப்படி நியாயம் இது? அதனால் யார் சாமி எழுதுனா? நானா எழுதுனா இது? ஏன் சாமி வம்பு? மகான்கள் சார். அப்போ எழுதக்கூடிய ஓலை அதிலிருந்து எடுத்து அதுலேயே அவங்க எழுதுந்து முக்கனுடைய நிறம் மக்கன நிறம், வானத்தினுடைய நிறம் மக்கன நிறம். அப்போது இந்த விந்துன்ற பொருள் அங்கேருந்து வந்து தான் இந்த இனங்கள் உருவாச்சு, உலகம் உற்பத்தியானது. ஆமாம், எல்லாம் அங்கேருந்து வந்து ஊந்தத்தான். இதை தான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பாவம் தீரவென்றால் அகப்பை பாவிக்கல் ஆகாதோ. நீ செய்த பாவம் தீரணுன்னா இன்னொருத்தனை பழிக்கிற வேலையை முதல்ல விட்டுடணும். அந்த பழிக்கிற வேலையை விட்டினா தான் உன் பாவம் தீரும். நீ பழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உன் கண்ணில் பட்டதுக்காகலாம் பழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உன் பாவம் கூடிக்கினே இருக்கண்டான்ட்டான். இந்த குறை சொல்கிற புத்தி இருக்கக்கூடாது. உன்னை நீ திருத்திக்க, உலகத்தை திருத்தலாம். நீ போத. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். சாமி இந்த உலகம் இப்படி போயின்னுக்குது, எப்படி சாமி திருத்ததுன்னா? முதல்ல உன் புள்ளையை திருத்த, அப்புறம் உலகத்தை திருத்தலாம். ஆமாம் சாமி, என் புள்ள கூட என் பேச்சு கேட்பேன். அப்போ உன் பேச்சை உன் புள்ளையே உன் பேச்சு கேட்கலாம், உலகம் எங்கேயா கேட்கும் அப்படின்னு. அது மாதிரி முதல்ல தன்னை திருத்திக்கணும். ஒரு ஞானியாக இருக்கிறவன் தன்னுடைய ஞான நிலைக்கு நீ ஆழ்ந்து ஆராய்ஞ்சு அனுபவித்து வந்து உட்கார்ந்து பல பேருக்கு சொல்லு. நீ எதுவுமே தெரியாது, புக்கிலேயே படிச்சுட்டு ஒப்பிச்சுன்னு போனால் காப்பி அடிக்கிற கதை, அது ஞான கதை இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் சாமி. இதுக்கு மேலே என்ன சாமி ஒன்றும் சொல்கிறது? ஒன்றும் என்ன தான் சொல்கிறது? நான் தானம் தவன். ஆனால் தானம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, தர்மம் இருக்குது. ஆனால் தவன் வந்து அதை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை உங்கள் மனம்தான் சொல்லணும். அதுக்கு நான் கொடுன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுனா கொடுப்பீங்களா? உங்கள் மனம் ஒத்துக்குனா தான் கொடுப்பீங்க. அதனால் உங்கள் மனசை விரிவாக்கி வச்சுக்கோங்க. மற்றவன் சொல்கிறதால எவனும் கொடுக்க மாட்டான். 1000 பேருக்கு சொல்லிட்டேங்க, இங்கே தானம் பண்ணுங்க. ஒரு குரு இருக்கும்போது தானம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணிங்கன்னா கூட சிலைக்கு நீ தானம் பண்ணன்னு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு குரு இருக்கும்போது பண்ணிங்கன்னா அது குரு மனசுலேயும் பதியும், உங்களுக்கும் பதியும், அது நன்மையை கொடுக்கும். ஆனால் சொல்கிறேன், யாரும் செய்கிறதில்ல. அட புகையாக இருந்தாலும் துட்டு கேட்டுன்னு தெரியுறான்னு நின்றுக்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னு நான் புரிஞ்சிக்கல. அதனால் உங்கள் மனசை பொறுத்தது, இது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவன் விரும்பி பண்ணணும் தானம் தர்மம். இன்னொருத்தன் கட்டாயப்படுத்தி பண்ணுறது வேண்டா வெறுப்பாயிடும். அது மாதிரி தர்மத்தையே வாங்கக்கூடாது. நான் இங்கே தர்மம் பண்ணுறவனுக்கு சொல்லுவேன், அந்த கல்வெட்டில் போடு, போர்டில் போடுன்னா அப்படி தர்மம் எடுத்துன்னு போய்ட்டுருவேன். ஏன்னா நீ உன் விளம்பரத்துக்காக இங்கே தர்மம் பண்ணாது. உண்மையான தர்மம் பண்ணுன்னா உன் விளம்பரம் தேவையில்லை. அப்படி பண்ணுற தர்மத்தை மட்டும்தான் இங்கே வாங்குவேன். நான் கல்வெட்டில் போட்டு ஒரு டியூப் லைட்டை வாங்கிட்டு உன் பேர் எழுத்து, உன் தெரு எழுத்து, ஊர் எழுத்து, அட்ரஸ் எழுத்து, கோயிலில் தர்மம் பண்ணிக்கிறேன்னா வெளிச்சம் கூட வெளியே வராது. அது தர்மம் இல்லை, விளம்பரம் அதுக்கு பேர். அப்படிப்பட்ட விளம்பரத்தை நான் விரும்புகிறதே இல்லை. அதனால் உண்மையான தர்மம் பண்ணாலும் ஏற்றுப்பேன். அருளல்னா கொடுத்தல்னு அர்த்தம், படைத்தல்னா உருவாக்குன்றன்னு அர்த்தம், அழித்தல்னா கொண்டுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஏமா சரி, இது ஜோசியம் போய் பாரு, அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. அது இது ஆன்மீகத்தில் அதெல்லாம் சொல்கிறதில்ல. இது ஜோசியம் பார்க்குற வேலை இல்லை. பறந்து போச்சு, கழுகு வந்தது, இதுக்கெல்லாமா இங்கே சொல்லி நிற்பேன்.
அதெல்லாம் நீ ஜோசியம் போய் பார்த்தீங்கன்னா அது ஏன் வந்தது ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க. இந்த இது வைஷ்ணவி ஜோதிடம்னு ஒன்று பார்க்குறாங்க. அதில் பொண்டாட்டி பிரிஞ்சு போனவங்களை சேர்க்குறாங்க, பில்லி சூனியம் எடுக்கிறாங்க, வேலை இல்லைன்னா வேலை வாங்கி தராங்க. அந்த மாதிரி இடத்துக்கு 1 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு கேளு, உனக்கு கரெக்டான டீட்டெயில் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆன்மீகம் வேறு, கனவு கண்டுங்கிறது வேறு, ஒன்றும் கிடையாது. ஆன்மீகமே செத்தவருக்கு செத்த உடனே ஒருத்தர் உயிராக இருக்கும்போது செத்துட்டாங்க, செத்துட்ட உடனே தலையாண்ட விளக்கு கொளுத்தி வைக்கிறீங்க, தேங்காய் உடச்சி வைக்கிறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. பணத்துக்கு பண்ணலாமா? தீட்டு இல்லாத பொருள். அதுக்கு போய் இதெல்லாம் பண்ணி போட்டு அப்புறம் எத்தனை போய் பொச்சிட்டு பிறகு தீட்டு நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னா முட்டாள்தனமாக தெரியல இது. கொல்லி வைக்கக்கூடாதா? பெற்றவனுக்கு கொல்லி வை, அப்போ தான் உனக்கு புண்ணியமே. அதான் வைக்கக்கூடாதுன்னா அவன் இன்னும் முண்டமாக இருப்பான். அவன் பெற்றவனுக்கு கொல்லி வைக்கலைன்னா அப்புறம் நீ பிறந்து என்ன பிரயோஜனம் பூமியில்? அதெல்லாம் செய்யணும். சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு சொல்லுப்பா. என்னப்பா நீ ஒண்டி தான் வந்து ஐடியா இன்னொருத்தர் வருவார், அவரை காணும். வேறு கட்டிக்கினாரா? அப்படி தான் தக்கா பக்கான்னு வந்து ஆடுவாங்க 1 மாதம், அடுத்த மாதம் அட்ரஸே இல்லாத போயிடுவாங்க. இதானே இயற்கை. சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லு. சாப்பாடு டைம் ஆச்சு. ஜீவன், உயிர், ஆன்மா மூணுமே ஒரு பொருள், வேறு வேறு பொருளுப்பா. உயிர்னா மூச்சு, ஜீவன்னா விந்து, ஆன்மானா சத்தம். இது முப்பொருளாக இருந்தது தான் உன்னை இயக்குது. மண்ணாக இருக்குது, பூமியாக இருக்குது உடல், ஆகாயமாகுது தலை, அவ்வளோதான். தவெல்லாம் உண்மையில் முடியாதுங்க. நான் தான் முதல்லையே சொன்னல, உங்களால் அதுக்கு வயசு இல்லை, அது மாதிரி எண்ணமும் உங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன்னே. கடவுள் அடையணும்னு என்கிட்ட ஒருத்தர் வந்தார். நான் ஏற்கனவே நெட்டில் கூட சொல்லிக்கிறேன். எதுக்குப்பா வந்தேன்? உங்களை பார்க்க வந்தேன்னாரு. என்னத்துக்கு என்ன பார்க்கணுன்னு? இல்லை நான் மோட்ச முக்திக்கு போகணுன்னாரு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு? ஆயிடுச்சுன்னாரு. ஒரு பொண்ணு இருக்குதுன்னாரு. வீட்டுக்கு போ, பொண்டாட்டி ஒரு வெட்டிடு, பொண்ணை வெட்டிடு, துணியெல்லாம் அவுத்து போட்டு நேராவா நீ மோட்சத்துக்கு போவேன்னு. முடியுமான்னு? முடியாதுன்னு. போயிட்டு இன்னும் மோட்சம் கிடைக்காதுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, மான இனம் இருக்கக்கூடாது. நீ உன் பொருளையே கிரேனைட்டையே ஓட மாட்டேன், டைல்ஸே ஓட மாட்டேன். உன்னை எங்கே பார்க்கறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தெரிஞ்சு என்ன பண்ண போகிறத? எதுவுமே தெரிஞ்சு தான் செய்யணும். தெரியாமல் யாருமே கொலை பண்ணுறவங்களும் குத்த போகிறோம் சாக போகிறோம் தெரிஞ்சு தான் செய்கிறான். தெரியாமல் செய்தன்றது ஏமாத்துறது. தெரியாமல் யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது, தெரியாதவன் செயலே செய்ய முடியாது. அதனால் இந்த தெரியாத செய்தன்றது தான் சும்மா பேச்சு. இப்போ நான் அலுவலகத்தில் இருக்கேன், ஒரு 90 ரெக்கார்டு அடிக்க வச்சிருக்கேன், ஒரு பையன் தப்பா வச்சுட்டான், ஆனால் நான் திட்டுறேன். ஆமாம், நியாயமா? அது தொழில் நியாயம்தான். இன்னொருத்தன் திட்டுவான், அதுவும் நியாயம்தான். அது தெரியுமா? நீ ஒருத்தனை திட்டும்போது நீ அவனை விட உயர்ந்தவன் இருக்கிற, உன்னை விட இன்னொருத்த உயர்ந்தவன் வர்றான்ல. அப்போ நீ அவனை திட்டும்போது அவன் ஏன்டா நான் நீ பார்க்கலையாடான்னு உன்னை திட்ட மாட்டான். அப்போ ஒருத்தர் தாழ்த்தி உயர்த்துக்கின்னு தான் இருக்கும். உலகம் அதான் வாழ்வு. நீ கட்டு. கடவுள் வந்து சொன்னார் அவங்ககிட்ட கட்ட சொல்லி. கடவுள் சொன்னார் உங்கள்கிட்ட கட்ட சொல்லி. ஆடா அப்பா கட்டினாரா கோயில்? நீ தானே கட்டின, நீ தானே கட்டின. அப்போ உன் மனசில் அப்படிப்பட்ட ஆசை வந்தது. சரி கட்டிட்ட. அது என்ன சாமி வச்சுக்கிறாங்க? புள்ளியாருன்னு அது சொல்லிச்சா உங்கள்கிட்ட? என் பேர் புள்ளியாருன்னு. ஏங்க உங்ககிட்ட புள்ளியாரு நான் தான் என்னை வெயின்னு சொல்லிச்சா? நீ வச்சுக்கின இல்லை உன் விருப்பப்பட்டு. இது மாதிரி அவன் விருப்பப்பட்டு சிவன்னு ஒரு சிலையை வச்சுக்கினான், சிவலிங்கம்னு ஒரு லிங்கத்தை வச்சுக்கினான். இது மனுஷனுடைய ஆசையை தவிர கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மனுஷனுடைய இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா? கடவுள் உருவங்கள் இருக்குது, பலவிதமான உருவங்கள் இருக்குது. கடவுள்னால் ஒரு விதம் தானே இருக்கணும். பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா, மனுஷனுடைய மனம் பலவிதம். அவன் மனசுக்கு எது பிடிப்போ. உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது? ஒரே பையனா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்ப நீ. ஒரு பொண்ணா? சரி, உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். வேறு பொண்ணிட்ட போய் காட்டுறான், அந்த பொண்ணு நல்லா இல்லை, அது கருப்பாக இருக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை போய் காட்டுறான், அது கால் கோணி ஆகுதுன்றான். இன்னொரு பொண்ணை பார்க்குறான், இது நல்லா இருக்குது, இது கட்டிக்கிறான்றான். ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான். அவன் மனசுக்கு பிடிக்கலையே. அப்போ மனசுன்னா பொண்ணை காட்டினோன்னே கட்டிக்கணும்ல, கட்டிக்கலையே. அப்போ அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான்.
கடவுளையும் மனுஷனுக்கு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கணும். கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது. கடவுள் பேசுறதும் கிடையாது. கடவுள் பேசுறது மனுஷங்கிட்ட இருந்து தான் பேசின்னுக்கிறான். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கங்க, கற்பனையில் மிதக்காதீங்க. கடவுள் சிலைகள், கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை? ஒரு பிள்ளையார் செய்தானே உளி வச்சு அடிக்கிறான், அது கண்ணு வர்றதுக்கு, மூக்கு வர்றதுக்கு, வாய் வர்றதுக்கு. கடவுள் மேலே அடிக்க முடியுமா? அப்புறம் எப்படி அடிச்சான் அந்த கடவுள்னு சொல்கிற? அது ஒரு கல், அதை ஒரு உருவப்படுத்தினான், அதை வழிபாடாக வச்சான். இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரான்ஸ் பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மதங்கள் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதங்குது, இந்து மதங்குது, ஜெயின மதங்குது, புத்த மதங்குது. இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு, நாடுகள் வேறு வேறு, வழிபாடு ஒன்று தான். பேசினேன்ல, அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணுச்சு, அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு. அப்போது அது கடவுளாகிடுச்சு. உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல, இது கல்லுன்னா அது கல்லாகிடும். அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும், அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும். எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான், மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகமாவது மிருகத்தை அடித்து சாப்பிடுவான், இவன் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருவான். ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான். இவனுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் வீட்டில் எத்தனை காவு போடுறான். ஏன்னா அந்த வாய் ருசி. அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான் கடவுளே. அதனால் கடவுள் கல்லில் இல்லை, தான் மனசில் இருக்கிறார். அந்த மனசில் இருக்கிற கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எண்ணங்களை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உருவ அமைப்பை அமைச்சிக்கினாங்க. இதான் கடவுள் வழிபாடு. எல்லாம் விதிப்படி நடக்குதுன்றாங்க. ஆமாம், இந்த கர்மாவுக்கும் விதிக்கும் என்ன? ரெண்டும் ஒன்று தான். நீ போய்கின்னுக்கிற, சும்மா போயின்னுக்கிற, எங்கேயோ போய்கின்னு ஒரு நாய் ஓடியாந்து பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டோம். அதுக்கும் நாய்க்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் உன்னை கடிக்கணும்? அது ஏன் உன்னை கடிக்கணும்? அதே தெருவில் 10 பேர் போயின்னுக்கிறான், அவனை கடிக்கல, உன்னை மட்டும் கடிச்சது. அப்போ என்ன சொல்லுவேன் நீ? என் விதியா இது, என் கர்மாயா இதுன்னு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீயே சொல்கிற. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதே சொல்ல வைக்கிது உன்னை. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை தானாகவே நடக்குது. இதுதான் விதி. எந்த ஒரு செயலை நீ செய்யாமல் நடக்கிற செயலுக்கு விதின்னு பேர். மரணம் நீ தேடி போல செத்து போகிற, அது பேர் விதி. பிறப்பு நீ தேடி வந்து பிறந்துட்ட, அது பேர் விதி. ஆரம்பமும் விதி, உலகத்தில் வாழ்க்கையினுடைய முடிவும் விதி. எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னா ஆமாம். அப்புறம் அது எப்படி விதியை மரியாதை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் வேணவன் காட்டு, ஒரு ஆள் காட்டு, உலகத்தில் சொல்லு, ஒரு ஆளுக்குறான்னு சொல்லு. இல்லை, இப்போ அந்த நாய் 10 பேர் கிடைக்காம என்ன மட்டும் உன்னை மட்டும் விதி, உன் கர்மான்னு கேட்டியே, அந்த கர்மா உன்னை கடிக்க வைக்குது. அது நாய். கர்மவினை எப்படி நான் நீ அழிக்கணும்னா நீ எல்லாத்தையும் மறந்து உன்னையே நீ தேடினீன்னா அது அழிஞ்சிடும். நீ உலகத்தோடு ஒட்டி வர என்ன? இப்போ என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் கெட்டுவேன், என் கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன குணம் வரும்? நீ நல்லவன் தானா? என் கூட சேர்ந்தீங்கன்னா கெட்டு போடுவேன். அது மாதிரி நான் ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு தானே போகிறோம். ஏன்பா, ஒரு குடிகாரன், அவன் குடிகாரன் இருந்துட்டு போட்டோம், அவன் சௌகரியம். அது நான் அவனை பார்த்தா பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கணும். இல்லைங்க என் ஃப்ரெண்டுங்க, அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணுவ? ஐயோ எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு. 2வது நாள் கூப்பிட்டேன், ஃப்ரெண்டு கூப்பிட்றான், என்ன பண்ண, ஒரு நாள் போயிட்டலாமேன்னு போவேன். அப்போது சேரும்போது மூச்சிலேருந்தே ஒருத்தன் கெட்டுக்குன்னுக்குறான் இல்லையா? இதை தானே சொன்னார் சிவவாய்க்கர். சங்கு 2 தாரை 1 மங்கி சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாலுதே உலகில்னா. ஒருத்த மூச்சு கெட்ட மூச்சு நல்ல மூச்சு எல்லாம் கலந்து அவனுக்குள்ளே பூந்து எல்லாம் கெட்டவனா போட்டான், நல்லவனும் கெட்டவனா போடுறான். சரிப்பா, இப்படி கெட்டு போச்சே, என்னப்பா பண்ணலாம், அது திருத்திக்கலாமாப்பா, அதுக்கு எதனா வழி சொல்லப்பான்னா சங்கு ஊதத்தை விட்டுடணும். இந்த 2 மூச்சை நிறுத்திக்க, உனக்குள்ள தாரை ஊது,
உனக்கு கெடுதலே வராது. நான் ஊத தெரியுமா? சரி, இப்படி ஊதன்னு நான் சொல்லி கொடுத்தா ஊதுறியா? போய் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு போகிறான். எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் இங்கே வந்துக்கிறார் மாதிரி. ஏன்னா எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நான் இவ்வளோ பேச்சுக்கிறேன், எல்லாம் கேட்பீங்களா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்தா அதான் கர்மா. ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது உன் வாழ்க்கையை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீ உன்னை திருத்திக்க முயற்சி பண்ணு, அது உனக்கு நன்மையை தரும். வா சாமி. யார் சாமி? சொல் சாமி. சயின்ஸ் எல்லாம் நான் படிக்கல சாமி, ப்ராக்டிக்கலாக கேளு. நீ அணுவில் தான் சாமி இருக்கிற. சரி, அணு தான் கடவுள், நீ தான் கடவுள். நீயும் அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்? யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. இப்போ என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறது போய். அதுதான் இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு, காற்று, சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று, நெருப்பு, சத்தம். அவ்வளோதான். இதில் தான் நீ எங்கிற உலகமும் அதில் தான் எங்குது. அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியே தெரிஞ்சுக்க முடியும். நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானியாலே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியே கண்டுபிடிக்கும், கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியே காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியே பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியே பார்க்கலாம். முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான், இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா? படிக்கிறியா? அதை படிச்சின்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறேன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான். இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு. யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னோம். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இன்னும் ஏம்மா? ஆமாம். மதியில் வேலை செய்கிற. ஏன்னா மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரம்பமும் விதி, முடிவும் விதி. இந்த இடையில் நீ வாழற. எப்படி வாழலாம்? என்ன செய்யலாம்? விதியினுடைய குழந்தை தான் மதி. எந்த செயல் செய்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் உன்னால் செய்ய முடியும். அப்போது இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் மதி. மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்போது இந்த அறிவை வச்சு தான். எந்த ஊரும் உண்டு? எந்த ஊருப்பா? ஏம்மா? பட்டாபுரம்மா? பக்கத்துலேயே வந்துக்கிறேன். மதுரையிலேருந்துலாம் வந்துக்கிறோம், திருச்செந்தூர்லாம் வந்துக்கிறாங்க. அப்போது இந்த மதி தான் இங்கே போகலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு பார்க்கலாம். அவர் சரியாக சொல்கிறாரா, சரியாக சொல்லலையா, நமக்கு உதவுறது சொல்கிறாரா, நமக்கு உதவாது சொல்கிறாரான்னு யோசித்தது மதி. ஆனால் இங்கே போகவானா, இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றதும் மதி. அப்போது விதிக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் விளையாடிக்கின்னு வர்றது மதி. ஆனால் இந்த மதி தொடர்ச்சியாக நிற்குமானா நிற்காது, விதிக்குள்ளே போயிடும். அது
விதிக்குள்ளே அந்த மதி எப்போ போகிறதோ அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாயிடும் அது. அதனால் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் பிறப்பு. இடையில் மதியில் வாழ்ந்துன்னுக்குறோம், கடைசியில் விதியில் போய் முடியிறோம். இதுதான் மரணம். ஏம்மா சிற்றம்பலமா ஒன்றுமே பற்றில்லாததுன்னு அர்த்தம். இடைப்பட்ட வாழ்க்கை வந்து ஆமாம். இந்த மதி வந்து அந்த மதியை வச்சு நம்ம எவ்வளோ ஒன்றா செயல்படலாம். ஆனால் செயல்படும் போது வாழ்க்கையில் வந்து 75% எல்லாருமே துன்பத்திலேயே அதான் மதி விதி. அதுதான் விதி. அதுதான் சொன்னேன். விதியினுடைய குழந்தை தான் மதி. எது செய்தாலும் அது விதிக்கு உட்பட்டு தான் செய்யும். நீ எவ்வளோ தான் யோசித்து செய்தாலும் ஒருத்தன் பாரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையாவது ஒன்று செய்துருவான், சக்ஸஸ் ஆகிடும், கோட்டீஸ்வரனை மாறிடுவான். ரொம்ப அறிவாளியாக இருப்பான், எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் செய்த பிச்சைக்காரனாவே போவான். அங்கே தான் விதி வந்து முடிவு பண்ணு. உன்னை வளர விடாத உன்னுடைய கர்மா தடுத்துடுது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய முட்டாளியாக இருந்தாலும் அவனுடைய விதி வந்து உயர்த்தி விட்டுடுது. கிடையாது. அதுதான் மதி யோசிக்குது. இப்போ இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோமே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு மதி யோசிக்குது. அந்த துன்பத்துக்கு விடை காண்றது தான் மதி. அந்த துன்பத்தினுடைய முடிவு தான் விதி. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம்